தனியார் சொசைட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன நம்ம கிட்ட தேவைங்க? அதிகமா மாடு இருந்தோம்னா நாமளே தகுந்த மாதிரி வைக்கலாங்க. ஆ, ஆ, எங்க மாடு கம்மி தான். ஆ. இது எங்க அக்கம் பக்கம் இருக்கனால பால் ஊத்துறதுனால ஆ. இங்க வச்சிருக்கோம், சொசைட்டி வச்சிருக்கோங்க. ஆமா. ஓகே. இப்போ உங்ககிட்ட எத்தனை மாடுகள் இருக்குங்க? எங்ககிட்ட 3 மாடு இருக்குங்க. ஆ, வெளிய இருந்து கொண்டு வரவங்க நிறைய மாடு 10 மாடு வச்சுக்கிறாங்க, 6 மாடு வச்சுக்கிறாங்க. ஆ. அவங்களுக்கெல்லாம் இங்க அக்கம் பக்கம் பக்கமா இருக்கனால இங்க வச்சிருக்கோங்க. ஓகே. கிரைட்டீரியா ஏதாவது இருக்குங்களா? தனியார் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நமக்கு மாடு இருந்தா நம்ம போய் கேட்டோம்னா நமக்கு வச்சு எங்க தருவாங்க. போய் அப்ரூவ்டு வாங்கணுங்க? அன்னூருக்கு. ஓகே. அன்னூர்ல போய் ஆமா, அப்ரூவ்டு வாங்கணும். ஆமா. வாங்கினா நம்ம தனியா பால் சொசைட்டி வச்சுக்கலாம். ஸ்டார்ட் அவங்களே அதுக்கு சூப்பர்வைசர் இருக்கிறாரு, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், வச்சிருக்கேன், எல்லா பக்கம் இருக்குங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வர்றாங்க, வந்து அவங்களே வச்சு கொண்டு வந்து வச்சிடுறாங்க. போகவே வேண்டியது ஓ, இல்லைங்க. அது தேவையே இல்ல. நம்ம தேவையே போகவே இல்லைங்க. வேண்டியது இல்ல. ஆமாங்க. இது மொட்டை பூத் வந்து புளியம்பட்டி பூத்துக்கு தான் போகுதுங்க. ஓ. இப்போ நீங்க இந்த பால் வாங்கி எங்க கொண்டு போய் நீங்க குடுக்குறீங்க? இங்க வண்டி வருங்க. நம்ம வண்டி அனுப்பிச்சுட்டா புளியம்பட்டி நிறைய இடத்துக்கு போகுதுங்க. சொசைட்டி இருக்கு தெரியுங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய சொசைட்டி. ஆமாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடுங்க? கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன வருங்க. எங்களுக்கு நம்ம செட் ஆகல. அது வந்து ரேட் கம்மியா தான் வருதுங்க. இது கொஞ்சம் ஒரு 10 பைசா 10 பைசா எச்சா வருங்க. யாருமே அதிகமா இருக்கிறதா ஆமா, விரும்புவாங்க. ஆமா. அதனால இப்போ ஊத்துறது இல்லைங்க யாரும் இப்போ.